The point is that we are now facing in front of us Chinese and Pakistani fusion. And it is a very dangerous time. And we cannot afford a prime minister who does not have the courage to use the army the way it has to be used. We cannot afford a prime minister who does not have the guts to say from here that Donald Trump is a liar. He didn't stop India from fighting. He's lying about the planes. Pakistan and China are no longer different fronts. It's a fused front. Where is your plan? To fight not a one-front war, not a two-front war, but a fused front war of India fighting Pakistan and China fused together. None of the countries, G7, G20, then BRICS, then Quad, none of the organizations officially passed any resolution supporting India and condemning Pakistan. Shade. They are condemning the terrorist attack, not Pakistan. Shade. Not even they are saying that the attack, the terrorism is being supported by Pakistan. What is USA doing is encourage these kind of terror activities. Therefore, how can the Trump is going to solve this kind of terror activities? What he said, that he is to stop the ceasefire. He says misleading. He is misleading the world. அயல்துறை அமைச்சரும் சரி, நம்முடைய பாதுகாப்புத்துறை அமைச்சரும் சொல்லுகிறார்கள் எங்களை யாரும் இயக்கவில்லை என்று. ஆனால் 25 முறை ட்ரம்ப் சொன்னபோது ஏன் மறுக்கவில்லை? दुनिया के किसी भी नेता ने भारत के ऑपरेशन रोकने के लिए नहीं कहा। तो अमेरिका के उपराष्ट्रपति जी ने मुझे फोन पे बताया कि पाकिस्तान बहुत बड़ा हमला करने वाला है, ये उन्होंने मुझे बताया। मेरा जो जवाब था, जिनको समझ नहीं आता है उनको तो नहीं आएगा, मेरा जवाब था अगर पाकिस्तान का ये इरादा है तो उसे बहुत महंगा पड़ेगा। வணக்கம், இது கேள்விக்களம். ஆபரேஷன் சிந்தூர் குறித்த விவாதம் நாடாளுமன்றத்தை அதிர வைத்திருக்கிறது. ட்ரம்ப் பொய் சொல்வதாக கூற பிரதமர் மோடிக்கு தைரியம் இருக்கிறதா என்று சவால் விட்டார் ராகுல் காந்தி. பாகிஸ்தானின் குரலாக காங்கிரஸ் பேசுகிறது என அதற்கு பதிலடி தந்தார் பிரதமர் மோடி. ஆபரேஷன் சிந்தூர் விவாதம் அதிரடி காட்டியது ஆளும் கட்சியா எதிர்கட்சியா என்கின்ற பொருளில்தான் இன்றைய கேள்விக்களம் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. இணைந்திருக்கிற விருந்தினர்களை வரவேற்போம். அரங்கத்தில் காங்கிரஸ் கட்சியிலிருந்து திரு அலீம் அல் புகாரி இணைந்திருக்கிறார், அவரை வரவேற்கிறேன். அதுபோலவே திமுகவிலிருந்து இணைந்திருக்கிற எம்பி தங்க தமிழ்ச்செல்வன் அவர்களை வரவேற்கிறேன். ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி பாலச்சந்திரன் அவர்களை வரவேற்கிறேன். பாஜகவிலிருந்து இணைந்திருக்கிற திரு ஸ்ரீகாந்த் கருணேஷ் அவர்களை அன்போடு வரவேற்கிறேன். அதுபோலவே இணைந்திருக்கிற அரசியல் விமர்சகர் திரு ரமேஷ் சேதுராமன் அவர்களையும் வரவேற்கிறேன். முதல்ல திரு பாலச்சந்திரன் ஐஏஎஸ் அவர்களிடமிருந்து போகணும்னு நினைக்கிறேன். இப்படி நாடாளுமன்றத்தில் பிரதமர் மோடி ஏன் ட்ரம்புடைய பெயரை கமிட் பண்ணி பேசல, ட்ரம்ப் பொய் சொல்கிறார் என்பதை ஏன் குறிப்பிட்டு பேசவில்லை என்கின்ற ஒரு கேள்வியை ராகுல் காந்தி அவர்கள் முன்வைக்கிறாரு. ஆனால் பாகிஸ்தானினுடைய குரலாக காங்கிரஸ் கட்சி பேசுகிறது என்கின்ற குற்றச்சாட்டை மோடி அவர்கள் முன்வைக்கிறத பார்க்கிறோம். இந்த விவகாரம் நடந்து கொண்டிருக்கக்கூடிய அதே வேளையில பத்திரிகையாளர் சந்திப்புல திரு ட்ரம்ப் அவர்கள் 30வது முறையாக இந்தியா பாகிஸ்தான் போரை தன்னுடைய மத்தியஸ்தம் வாயிலாக நிறுத்தினேன் என்பதையும் அவர் மீண்டும் உறுதிப்பட சொல்லி இருக்கிறாரு. இப்போ அந்த டாரிஃப் விவரங்கள் எல்லாம் அமலுக்கு வந்ததையும் நம்ம பார்க்கிறோம். ஒரு நாடாளுமன்றத்தில் எதிர்கட்சி இது போல கேள்வி கேட்கறது நியாயம்தான். ஆனால் இந்தியாவினுடைய டிப்ளமசி, இது போல வணிக சூழல், இந்த இக்கட்டான சூழல், இதையெல்லாம் நம்ம ஒப்பிட்டு பார்க்கும்போது அப்படி ட்ரம்புடைய பெயரை கமிட் பண்ணுவது சரியா இருக்குமா? அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இது ஒரு கேள்வி. ட்ரம்ப் பேரை சொல்லணுமா, அது தேவையாங்கிறது ஒரு கேள்வி. ஆனால் அதே சமயம் இவர் என்ன கேட்டார் ராகுல் காந்தி? அவர் 29 தரம் சொல்கிறாரு நான் தான் இந்த போர் நிறுத்தத்துக்கு காரணம்னு சொல்கிறாரு. அப்போ நீங்கள் சொல்கிறீங்க யாருமே எங்களை கம்பல் பண்ணலன்னு சொல்கிறீங்க. அப்போ ட்ரம்ப் பொய் சொல்கிறாரா அப்படின்னு சொல்லி கேட்டால், அவர் கேட்ட கேள்வி பாருங்கள். ட்ரம்ப் பொய் சொல்கிறாருன்னு நீங்கள் சொல்ல முடியுமான்னு கேட்டால், இவர் சொன்ன பதில் என்ன? நீங்கள் பாகிஸ்தானின் குரலாக ஒலிக்கிறீர்கள். எங்கள் பாகிஸ்தான் என்னைக்காவது ட்ரம்ப் பொய் சொல்கிறாருன்னு சொன்னாங்களா? ஏதாவது சம்மந்தம் இருக்கா அவர் சொன்னதுக்கும் இவர் பதில் சொல்கிறதுக்கும்?
அதனால் வந்து கேட்கிற கேள்விக்கு பல சமயங்களில் நான் பார்த்துருக்கேன், நம்முடைய விவாதங்களில் கூட நேரடியான கேள்விகளுக்கு பதில் சொல்ல மாட்டாங்க, அங்கேருந்து சுற்றி வளைச்சி போவாங்க. நம்ம வந்து இப்போ 2024 இப்படி நடந்திருக்கே, 2025 இப்படி நடந்திருக்கு, இதுக்கு என்ன பதில்னு சொல்லி கேட்டால் 1942 நடந்தது தெரியுமான்னு ஆரம்பிப்பாங்க. அது மாதிரி தான் இவர் வந்து பிரதம மந்திரி வந்து சொல்லியிருக்காரு, நேருடைய பேரை 16 தரமோ சொல்லியிருக்காரு. 38,000 ஸ்கொயர் கிலோமீட்டர் விட்டு கொடுத்துட்டாரு நேருன்னு ஏன் சொல்கிறாரு? வேறு யாரும் சொல்லலை, இவங்களுடைய கட்சி தலைவர் சுப்பிரமணிய சாமி 3000 ஸ்கொயர் கிலோமீட்டரை நீங்கள் சைனாவுக்கு தார வாத்துட்டீங்கன்னு சொன்னார். அதுக்கு இவர் இன்னைக்கு வரைக்கும் பதில் சொல்லியிருக்காரா? இந்த விவாதத்தில் நிச்சயமாக எதிர்க்கட்சிகள் தான் வென்றிருக்கிறார்கள். ஏன்னா இவங்க கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லலையே பிரதம மந்திரி, அதுலேருந்து நழுவித்தானே போகிறார். என்ன சொல்கிறாரு திரும்ப திரும்ப? காங்கிரஸ் தான் நாட்டுக்கு எடுத்து குட்டிச்சவராகுச்சு, காங்கிரஸ் தான் இந்த நாட்டில் உள்ள எல்லா பிரச்சனைக்கும் காங்கிரஸ் தான் காரணம். எத்தனை வருஷம் தான் இப்படி சொல்ல போகிறீங்க? 12 வருஷமாச்சு நீங்கள் ஆட்சிக்கு வந்து, நீங்கள் என்ன சாதிச்சிருக்கீங்கன்னு சொல்ல வேண்டியது தானே? காங்கிரஸ் செய்யலைங்கிறேன். இவங்களுக்கு சில வரலாற்று உண்மைகளை புரிய வைக்கணும். நம்ம ஆர்மிக்கு வந்து நான் தான் முழு சுதந்திரம் கொடுத்தேன்னு இவர் சொன்னார். நம்முடைய ஆர்மி வந்து நம்ம காலத்தில் தான் சாதிச்சதுன்னு சொன்னார். நான் கேட்குறேன், கோவா லிபரேஷன் ஒன்று நடந்தது உங்களுக்கு தெரியுமா? அந்நேரம் யார் ஆட்சியில் இருந்தாங்க? நேரு ஆட்சியில் இருந்தார். ஹைதராபாத் மேலே போலீஸ் ஆக்ஷன் சொல்லி இராணுவத்தை அனுப்பினது யார்? காங்கிரஸ் ஆட்சி. 1965 ரொம்ப குள்ளமாக ஒரு 4 அடி 5 அடி உயரத்தில் ஜெய் ஜவான் ஜெய் கிசான் அப்படின்னு சொன்ன ஒரு குள்ளமான மனிதர் இருந்தார், காங்கிரஸ் பிரதம மந்திரி லால் பகதூர் சாஸ்திரி. அந்த நேரத்தில் உலக பத்திரிகைகள் அத்தனையும் சொன்னாங்க, இந்தியா நிச்சயமாக வென்றுவிட்டது, அவர்கள் இன்னும் சரியான ஆதாரங்களை காட்டி இருக்கலாம், ஆனால் அப்படி இல்லை என்றாலும் அவர்கள் தான் வென்று விட்டார்கள் சொன்னாங்க. 1971 அந்த சரியான ஆதாரத்தை காட்டினாங்க. இந்திரா காந்தி அம்மையார் சமயத்தில் வந்து 80,000 90,000 பாகிஸ்தான் வீரர்கள் கைது செய்யப்பட்டார்கள். அங்கே அவங்க சரண்டர் ஆனாங்க, அவங்க கைது செஞ்சாங்க. பங்களாதேஷ்னு ஒரு நாட்டை உருவாக்குனாங்க. இப்போ இவர் வந்து இவர் பேரை சொல்கிறதுக்கு தயங்குறாரு. நம்முடைய பிரதம மந்திரி வந்து ட்ரம்ப் பேரை சொல்ல மாட்டார், சீனா பேரை சொல்ல மாட்டார். நான் ஒன்று கேட்குறேன், அந்நியாரும் வந்து இவர் நிக்சன் வந்து என்ன சொன்னார் இந்திரா காந்திட்ட? அமெரிக்க அதிபர் நம்முடைய பிரதம மந்திரி அங்கே போயிருக்காங்க, இவர் சொல்கிறாரு 200 டேங்க் வித் மோஸ்ட் மாடர்ன் டெக்னாலஜி கொடுத்துருக்கோம், உங்கள் இந்தியாவை தூளாக்கிறோம் பாகிஸ்தான், எச்சரிக்கையாக இருங்க அப்படின்னாரு. அதுக்கு இந்திரா காந்தி சொன்னாங்க, நட்பு நாடு என்ற முறையில் எங்களுக்கு அறிவுரை கூறுவதற்கு உங்களுக்கு உரிமை இருக்கிறது, சுதந்திரமான ஒரு நாடு என்ற முறையில் நாங்கள் எங்களுடைய முடிவுகளை நாங்களே எடுக்கக்கூடிய உரிமை எங்களுக்கு இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க. உடனே ஹென்ரி கிசிஞ்சர் வந்து இவர்கிட்ட கேட்டார், மேடம் நீங்கள் வந்து கடுமையாக ஒரு டிசம்பர் 5, 1971 இந்திரா காந்தி அவர்கள் எழுதிய கடிதம் அப்படின்னு சொல்லி ஒன்று குறிப்பிட்டு சொல்றாரு. அதுல வந்து இந்திரா காந்தி அவர்கள் அமெரிக்காவிடம் பிரசிடென்ட் நிக்சன் அவர்களிடம் மன்றாடினாங்க இந்த போரை நிறுத்தணும் அப்படிங்கிறது அதுல வார்த்தைகளாக குறிப்பிடப்பட்டிருக்குங்கிறத அவர் சொல்றாரு. இவர் சொல்ற கடிதம் எங்கிருந்து வந்ததுங்கிற ஆதாரத்தை காமிக்கட்டும். நான் வந்து சொல்றதுக்கு ஆதாரம் என்னன்னு காமிக்கிறேன். இவங்ககிட்ட வந்து ஹென்ரி கிசிஞ்சர் இப்படி சொன்ன பொழுது, இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து எங்கள் பிரசிடெண்ட்டை இவ்வளோ கடுமையாக பேசியிருக்கணும்னு கேட்டபோது மிஸ்ஸஸ் காந்தி வந்து சொன்னாங்க, பல ஆயிரக்கணக்கான மைல்களுக்கு அப்பால் இருந்து கொண்டு வளர்ந்து கொண்டிருக்கும் ஒரு நாளை காலனி நாடாக நடத்தும் நாட்கள் எல்லாம் ஓய்ந்து விட்டன அப்படின்னு சொன்னாங்கன்னு இதை இந்திரா காந்தி சொல்லியிருந்தாங்கன்னு சொன்னால் உடனே கதை விடுறாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. இந்த கான்வர்சேஷன் நடந்ததே உலகத்துக்கு தெரியாமல் போயிருந்திருக்கும். ஆனால் இதை பற்றி குறிப்பிட்டு பேசியது தன்னுடைய வாழ்க்கை ஆட்டோபயோகிராஃபியில் ஹென்ரி கிசிஞ்சர் எழுதியிருக்காரு. எதை நம்பணும்? ஹென்ரி கிசிஞ்சர் எழுதின நம்பணுமா? இந்திரா காந்தி எழுதியதாக இவர்கள் குறிப்பிடுகின்ற கடிதத்தை கொண்டு வரட்டும். கடிதத்தை எது கொண்டு வந்தாலுமே அதனுடைய ஆதாரத்தை நம்ம பார்ப்போம், என்ன எழுதியிருக்காங்கன்னு சொல்லி பார்ப்போம், அதுக்கப்புறம் அதை பற்றி பேசலாம். இருக்கிற ஆதாரத்தை வச்சு நான் பேசுகிறேன், அவ்வளோதான் சொல்ல முடியும். இப்போ அந்த காலத்தில் இந்திரா காந்தி வந்து இவங்களுக்கு எதிராக அமெரிக்கன் பிரசிடென்ட்டுக்கு எதிராகவே பேசினாங்களே, அவர் கண்ணு முன்னாடியே பேசினாங்களே, அந்த தைரியம் வந்து ஏன் இன்னைக்கு நம்ம பிரதமருக்கு இல்லைன்னு கேட்க மாட்டோமா? எத்தனை தடவை திரும்ப முதல்ல 2 விஷயங்கள் வந்து ராகுல் காந்தி கூட சொல்லாமல் விட்டுட்டார். நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் ஆஃப் த யுனைடெட் ஸ்டேட்ஸ் அவர் சொன்னார், நான் ஜெய்சங்கர் கூடயும் பாகிஸ்தானில் உள்ளவங்க கூடயும் பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னார். அந்நேரம் செய்தி வந்தது. இப்போ திரும்ப இவங்க என்ன சொல்கிறாங்க, பிரதம மந்திரி கூட ட்ரம்ப் பேசலை, இப்போ திரும்ப பேசிக்கிட்டு இருக்காங்க. நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன், இந்தியா கூட அமெரிக்க ஐக்கிய நாடுகள் பேசுச்சா அல்லது பேசலையா? அதுக்கு பதில் சொல்லுங்க. சொல்ல மாட்டாங்க. அரைகுறை உண்மைகள் முழு பொய்களை விட ஆபத்தானவை, அதை தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால வந்து இன்னைக்கு இவங்களுக்கு பதில் சொல்ல தெரியல, கேட்கிற நேரடியான கேள்விகளுக்கு பதில் சொல்ல தெரியாத ஒரே காரணத்தினால நீங்க வந்து நேருவை பாருங்க, இந்திரா காந்தியை பாருங்க, மன்மோகன் சிங்கை பாருங்க, அதுல என்ன உண்மையை சொல்றாங்க? ஓகே திரு தங்க தமிழ்ச்செல்வன், நாடாளுமன்றத்தில் விவாதம் அனல் பறந்த போது அங்கே நீங்கள் இருந்தீங்க, நிறைய விஷயங்களை கண்கூடவே பார்த்துருப்பீங்க.
தொடர்ந்து ட்ரம்ப் அவர்களுடைய பெயரை உச்சரிக்காமலேயே இந்தியா பாகிஸ்தான் போரை யாரும் மத்தியஸ்தம் செய்து நிறுத்தவில்லை. இதை இஸ்லாமாபாத் வேண்டுகோளின் பேர்ல டிஜிஎம்ஓ பேசியதன் அடிப்படையில் தான் நிறுத்தப்பட்டது என்பதை மோடி அவர்கள் சொல்றாரு. ராகுல் காந்தி அவர்கள் இதுல சைனாவுடைய ஈடுபாடுங்கிறது இந்த போர்ல இருக்கு, அந்த பார்வையை இந்தியா பார்க்க தவறிடுச்சு போன்ற நிறைய குற்றச்சாட்டுகள் எல்லாம் முன்வைக்கிறத பார்க்கிறோம். நீங்க எப்படி பாக்குறீங்க இதை? சிந்தூர் ஆபரேஷன் எப்படி நடந்துச்சு, எதனால் நடந்துச்சுன்றது உங்களுக்கு தெரியும். இது தொடர்பாக எதிர்க்கட்சியை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சிறப்பு நாடாளுமன்றத்தை கூட்டி விவாதம் செய்யணும்னு கேட்டோம், ஒத்துக்கிறல. இப்போ 5 நாள் போராட்டத்துக்கு பிறகு 16 மணி நேரம் தார டிஸ்கஷன் வைங்கன்றாங்க பாரத பிரதமர். ஓகே, இதில் 16 மணி நேரத்தில் நீங்கள் நடுவர் புரிஞ்சுக்கணும் எப்படி நடந்ததுன்றத. பாரத பிரதமர், உள்துறை அமைச்சர், வெளியுறவுத்துறை அமைச்சர், பாதுகாப்பு அமைச்சர் 7 மணி நேரம் பேசியிருக்காங்க. 4 பேர் மட்டும் எதிர்க்கட்சியை சேர்ந்த பிஜேபியை சேர்ந்த நபர்கள் 9 மணி நேரம் பேசியிருக்கோம். இந்த 7 மணி நேரத்தில் அண்ணன் பாலச்சந்திரன் அண்ணன் சொன்னது மாதிரி எதையுமே வெளிப்படையாக பேசலை, ஒளிவுமரமாக தான் பேசியிருக்காங்க. நாங்கள் கேட்டது பெஹல்காமில் என்ன நடந்துச்சு, 3 நாளைக்கு முன்னாடி நடக்கிறதுக்கு 3 நாளைக்கு முன்னாடி பாரத பிரதமர் மோடி பெஹல்காமுக்கு விசிட் போவது உறுதி செய்யப்பட்ட நிலையில் ஏப்பா திடீர்னு பிஎம் விசிட் கட்டாச்சு? உளவுத்துறை கொடுத்த ரிப்போர்ட்டில் தானே கட்டாச்சு. அங்கே ஒரு தீவிரவாத கும்பல் இருக்கு, அதனால தான் உங்கள் இப்போ வருவது சரியில்லை அப்படின்னு சொல்லி நிப்பாட்டுறீங்க. என்ன காரணத்துக்கு நிப்பாட்டினீங்க அது தெரியணும். நிப்பாட்டின பிறகு பிஎம் உயிரை காப்பாற்றிய அந்த உளவுத்துறை அங்கே இருக்கிற வசிக்கிற மக்களுடைய சாதாரண மக்களுடைய உயிரை காப்பாற்றுவதற்கு என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? அது வரைக்கும் காவல்துறை அங்கே இருக்கு, பாதுகாப்புக்கு இருக்கு. ஆனால் சுட்ட அன்னைக்கு 26 பேர் செத்த அன்னைக்கு ஒருவே இல்லை. 1 மணி நேரம் கழித்து ஃபோன் பண்ண பிறகு காவல்துறை வருது. எப்படிப்பட்ட இடம்? கண்காணிக்க வேண்டிய இடம், தீவிரவாதம் இருக்கக்கூடிய இடம். அந்த இடத்துல மற்ற மாநிலங்களில் 1000 பேருக்கு ஒரு போலீஸார், ஜம்மு காஷ்மீரில் 50 பேருக்கு ஒரு போலீஸார். அப்படி இருக்கிற இடத்துல பெஹல்காமில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிளேஸில், டூரிஸ்ட் பிளேஸில் நீங்கள் பிரதமர் வருவதை தடுத்ததை மாதிரி அப்பாவி மக்கள் சுட்டு கொண்டதை தடுத்திருந்தா இந்த வாரே தேவையில்லை. வாருக்கு எத்தனை உதாரணம் சொல்கிறீங்க? இப்போ வாஜ்பாய் பேர்லேயும் கார்கில் போர் வந்துச்சுமா, ஜெயிச்சோம். ஜெயிச்ச பிறகு அந்த 6000க்கு ஒரு ரெவ்யூ கமிட்டி போட்டார் வாஜ்பாய். என்ன நிறை குறைகள் அதில் இருந்துச்சு மக்களுக்கு தெரியப்படுத்தினார். இந்த சிந்தூர் ஆப்ரேஷனில் நீங்கள் கமிட்டி போட்டீங்க? எதை பற்றி உண்மையை பேசுனீங்க? அன்னைக்கு சொன்னது மாதிரி இப்போ ட்ரம்ப் 30 தடவை இன்னைக்கு சேர்த்து 30 தடவை நான் சொல்லி தான் இப்போ இந்தியாவும் பாகிஸ்தானும் போகிற நிப்பாட்டுச்சுன்றாரு. அது சம்பந்தமாக பாரத பிரதமரோ, உள்துறை அமைச்சரோ, வெளியுறவுத்துறை அமைச்சரோ, பாதுகாப்புத்துறை அமைச்சரோ ஏதாவது ஒரு கருத்தை சொல்ல முடிஞ்சா? சொல்வதற்கு துணிச்சல் இருக்கா? எதிர்க்கட்சி தலைவர் அழகா பேசினாரு. இந்தியா மிக மோசமான நிலைக்கு போய்க்கிருக்கு, பாகிஸ்தானும் சீனாவும் ஒன்று சேர்ந்துட்டான், அதை தடுக்கிறதுக்கு உண்டான வேலையை பாரு, இல்லாட்டி இந்தியாவை அம்சம் செய்வதற்கு 2 நாடுகளும் தயாராகும் என்ற எச்சரிக்கை வச்சார் நாடாளுமன்றத்தில். இது 16 மணி நேர விவாதத்தில் எந்த உடன்பாட்டுக்கு வராமல் பழையபடி சொன்னது மாதிரி நேரு பாரு, இந்திரா காந்தி பாரு, யாரும் மத்தியஸ்தம் பண்ணல, எந்த நாடுடைய வற்புறுத்தலும் இல்ல, அதை இந்தியா என்னைக்குமே விரும்பாது என்பதை சொல்லி இருக்கிறது. பாகிஸ்தானுக்கு 3 நாடுகள் மட்டும்தான் ஆதரவு தந்தாங்க அப்படிங்கிறதையும் அவர் குறிப்பிட்டு சொல்லி இருக்கிறாருல்ல. ஏமா இன்னைக்கு ட்ரம்ப் சொல்லியிருக்காரு பிறகு 30வது தடவை அதை மறுத்து சொல்ல வேண்டியதானே? துணிச்சல் இல்லையா உங்களுக்கு? ட்ரம்ப் சொல்றது பொய் என்ற எதிர்க்கட்சி தலைவர் சொன்னது மாதிரி சொல்ல வேண்டியதானே? சொல்வது பொய், நாங்கள் யாரு சொல்லுக்கும் சொல்லணும்ல அவரு, ஏன் சொல்லல? அப்ப என்ன இடைஞ்சல் இருக்குன்றது எங்களுக்கு தெரியணும்ல மக்களுக்கு. எதை பத்தி விவாதம் பண்ண மாட்டேன்றீங்க? எங்க நாடாளுமன்ற கூட்டுக்குழு தலைவர் திருமதி கனிமொழி கருணாநிதி பேசினாங்க. எந்த விஷயத்தையுமே நீங்க தெளிவா பேசல,
தமிழ்நாட்டுக்கு வாரீங்க, சோழர் மன்னரை பற்றி பெருமையை பேசுகிறீங்க. எங்கள் கீழடி அகழ்வாராய்ச்சியினுடைய அந்த அங்கீகாரத்தை கொடுக்கறதுக்கு மத்திய அரசு தடுக்குதுன்னு பேசுகிறாங்க. அண்ணன் துணை பொதுச் செயலாளர் நாடாளுமன்ற குழு விப்பு பேசுகிறாரு. பென்சில் உடைஞ்சு போச்சு, பேனா உடைஞ்சு போச்சுன்னு சொல்கிறீங்களே, நாங்கள் அதெல்லாம் நாங்கள் தப்பாக நாங்கள் சொல்லலை. எழுதின தேர்வு முறையாக நடந்துச்சான்றதை கண்காணிக்கணும்னு சொல்லி எங்கள் துணை பொதுச் செயலாளர் பேசுகிறாரு. அண்ணன் திருச்சி சிவா மாநிலங்களவை குழு தலைவர் பேசுகிறாரு. பெஹல்காமில் நடந்த விஷயத்தை முதல்ல விசாரிக்கணும்ன்றார். எவ்வளோ பெரிய சதி நடந்திருக்கு. இந்த சதியெல்லாம் நீங்கள் விட்டுட்டு 100 நாள் கழிச்சு இன்னைக்கு 3 பேர்த்த சுட்டு கொட்டம்ன்றீங்க. எதுக்கு? இப்போ கோயம்புத்தூரில் குண்டு வெடிப்பு சம்பவம் நடந்துச்சு சார் 2008. 10 தீவிரவாதிகளை பிடிச்சாங்க, 9 பேரை ஸ்பாட்டில் சுட்டாங்க, ஒருத்தனை நீதிமன்றத்தில் கொடுத்து அவனும் தூக்குல போட்டாங்க. அது நல்லா ஆச்சு? ஐக்கிய முற்போக்கு கூட்டணி நல்லாச்சியா? இப்ப நடக்கிற பிஜேபி ஆட்சி நல்லாச்சியா? 100 நாள் கழிச்சு 3 பேர்த்த நீங்க கொண்டிருக்கீங்க. உண்மையா பொய்யான்றது யாருக்கும் தெரியல. ஓகே திரு ஸ்ரீகாந்த் கருணேஷ், பல்வேறு கேள்விகள் முன்வைக்கப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். தெளிவாக எதுவுமே விளக்கப்படல. எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து ஆபரேஷன் சிந்தூர் நடந்ததற்கு பிறகு ஒரு ஸ்பெஷல் செஷனை வைக்க சொன்னாங்க, அப்பவும் பதில் சொல்ல. 16 மணி நேரத்துல 7 மணி நேரத்தை அமித்ஷா அவர்கள், பிரதமர் மோடி அவர்கள் இவர்களே பேசிட்டு இருந்தாங்க. மற்றவர்களுக்கு பேசவும் குறைவான நேரம் தான் கொடுக்கப்பட்டது. பஹல்காம் தாக்குதல், ஆபரேஷன் சிந்தூர்ல இருந்து இன்னைக்கு 3 குற்றவாளிகள் சுடப்பட்டது வரைக்கும் பல்வேறு கேள்விகள் இருக்குது. எதுவுமே நாட்டு மக்களுக்கும் பாராளுமன்றத்திற்கும் தெளிவாக அறிவிக்கப்படவில்லை அப்படிங்கிற குற்றச்சாட்டை எதிர்க்கட்சிகள் வைக்கிறாங்க. அனைவருக்கும் வணக்கம். முதல்ல நம்ம நாட்டு மக்கள் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான கருத்து என்னவென்றால், இந்திய நாட்டின் இறையாண்மைக்கும் பாதுகாப்பிற்கும் மதத்தின் பெயரால் ஒரு அச்சுறுத்தல் ஏற்படும் போது அதற்கு எதிர்க்கட்சிகளும் சரி, ஆளும் கட்சி உறுப்பினர்களும் சரி, அத்தனை பேரும் நாட்டின் ஒற்றுமையை எல்லாருக்கும் உணர்த்துவது போல ஒன்றாக நிற்க வேண்டிய தருணத்திலே எதிர்க்கட்சிகள் எல்லாம் எதிரி நாட்டுக்கு சாதகமாக குரல் கொடுத்து கொண்டிருப்பது மிக பெரிய வேடிக்கை. அதாவது எத்தனை விமானம் போச்சு, எத்தனை விமானம் சுட்டாங்க, எத்தனை விமானம் கீழே விழுந்தது, எத்தனை எதிரி நாட்டு ஏவுகணைகள் தகர்க்கப்பட்டன, ஆதாரம் கொடு, போட்டோ கொடுன்னு பாகிஸ்தான் கேட்க வேண்டியதை எல்லாம் எதிர்க்கட்சியின் தலைவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அதே மாதிரி பொய் பிரச்சாரம் என்பது தொடர்ந்து செய்யப்பட்டு வந்தது. நான் கேட்குறேன், இப்போ மதிப்புக்குரிய பாராளுமன்ற உறுப்பினர் தங்க தமிழ்ச்செல்வனை நான் பேசுகிறப்ப சொல்கிறாங்க 7 மணி நேரம் பேசினாங்க. பிரதமர் பேசுகிறாரு, பாதுகாப்புத்துறை அமைச்சர் பேசுகிறார், உள்துறை அமைச்சர் பேசுகிறார், வெளி விவகாரத்துறை அமைச்சர் பேசுகிறாங்க, 7 மணி நேரம் பேசிட்டாங்க. நீங்கள் எதுக்காக 5 நாள் போராட்டம் பண்ணீங்க? இவங்கெல்லாம் பேசணும்னு தானே போராட்டம் பண்ணீங்க. அப்போ எது உங்கள் பிரச்சனைன்னா என்ன? பேசணுங்கிறது பிரச்சனையா, பேசுறது பிரச்சனையா? பேசலன்னு போராட்டம் பண்ணுறீங்க. அவங்க 7 மணி நேரம் விளக்கம் கொடுக்கிறார்கள். அதுவும் ராகுல் காந்தி அவர்கள் தன்னுடைய கேள்விகளை அடுக்கடுக்காக முன்வைத்த 20வது நிமிஷம் பிரதமர் விளக்கம் கொடுக்கிறார். நீங்க கேட்குறீங்க, அமெரிக்க அதிபர் நான் தான் செஞ்சேன்னு 30 தடவை சொல்றாரு. அவர் 100 தடவை சொல்லுவார். அவருக்கு நோபல் பரிசு வாங்கணும்னு ஆசை. அவர் இங்க மட்டுமா சொல்றாரு? சிரியாவுக்கு பேசுனேங்கிறாரு, அதுக்கப்புறம் இஸ்ரேலுக்கு பேசுறேங்கிறாரு, ரஷ்யாவுக்கு பேசுறேங்கிறாரு, எல்லாத்தையும் ஒரு விளக்கத்தை சொல்லி இருக்கலாமே தான் கேக்குறாங்க. இல்ல ஏன் அவர் தெளிவா சொல்றாரு, உலக நாட்டின் எந்த நாட்டின் தலைவரும் எனக்கு இது விஷயமா போரை முடிச்சு வைங்கன்னு பேசலன்னு இருக்காரு. இதை விட யாருக்கும் மொழி புரியலன்னா என்ன செய்யறது? அடங்கிடுது இல்லையா? ஒவ்வொரு நாடா சொல்ல முடியுமா? அப்புறம் நீங்க அடுத்து சிங்கப்பூர்ல பேசினாங்க, சிலோன்ல பேசினாங்க. அவர் ஒரே வார்த்தையில கண்டேன் சீதையை கண்களால் அனுமன் சொல்லின் செல்வன் சொன்ன மாதிரி நீங்க ஒவ்வொருத்தரா கேட்பீங்க. ஒட்டுமொத்த கேள்விக்கு ஒற்றை பதிலாக சொல்லி இருக்கிறார், உலக நாட்டின் எந்த தலைவரும் என்னிடம் பேசவில்லை. இதை விட உங்களுக்கு என்ன புரிதல் இல்லாம இருக்குன்னு எனக்கு புரியலையே. அடுத்த விஷயம் மிக முக்கியமானது, அந்த நாட்டின் துணை அதிபர் பேசினார். என்ன சொன்னாரு? பாகிஸ்தான் உங்களை பயங்கரமா தாக்க போறாங்கன்னாரு. தாக்குனாங்கன்னா அவங்க மிகப்பெரிய விலை கொடுக்க வேண்டி இருக்கும்னு நான் மிரட்டினேங்கிறாரு. அதனால யாரும் போரை நிறுத்த சொல்லி கேட்கவில்லை. ஆனால் இந்தியா முதல் முறையாக
இவங்க பேசுறாங்க ஒரு விஷயம். தங்க தமிழ்ச்செல்வன் நான் கேட்கிறாரு, உங்களுக்கு முன்னாடியே உங்களுக்கு உள்துறைக்கு வந்து தகவல் வரலையா, இப்படி எல்லாம் ஒன்று நடக்க போகுதுன்னு, பிரதமர் கேன்சல் ஆகலையா ப்ரோக்ராம்னு கேட்கிறாரு. கோவை குண்டுவெடிப்பு நடந்தப்ப உங்க ஆட்சிக்கு வரலையா? உள்துறை அந்த அளவு கேவலமா இருந்ததா? உங்களுடைய ரகசிய போலீஸ் எல்லாம் அப்படிதான் வேலை கேவலமா வேலை பார்த்தாங்களா? அவர் இன்னொன்னு சொல்றாரு, தகவல் தராட்டி நீங்க வந்து பண்ண இருந்தாரு, அதை நோட் பண்ணிக்கங்க. வாங்குங்க. இல்ல ராஜ் என்ன முடிச்சீங்க? அப்ப உங்களுக்கு ஏன் தடுத்து நிறுத்தல? 300 பேர் சாரது ஏன் காரணமா இருந்தீங்க? ராஜீவ் காந்தி அவர்கள் கொல்லப்பட்ட போது உங்களுடைய ரகசிய புலனாய்வுத்துறை என்ன செய்து கொண்டிருந்தது? தகவல் வரலையா? சாவுட்டுன்னு விட்டீங்களா? 10 பேரை சுட்டோம்ல, பேசுறதுங்க இல்லையா? உங்களுடைய கையாளாகத்தனம் நடந்தா உங்களை கைமீறி நடக்கிறது. ஆனா இங்க வரப்ப வந்து மட்டும் பொதுமக்கள் வந்து மதத்தின் பெயரால் உள்ளாடை அவிழ்த்து காட்டுன்னு சொல்லி சுட்டிருக்காங்க. அங்க நடந்த கேவலத்துக்கு நீங்க எல்லாம் ஒன்று சேர்ந்து குரல் கொடுக்க வேண்டாம். ஆனால் இந்தியாவின் நம்முடைய படை வீரர்களை எல்லாம் நீங்க ஏன் கேவலப்படுத்துறீங்க? எவ்வளவு அழகான ஒரு ஆபரேஷன், எவ்வளவு துல்லியமான தாக்குதல், உலகமே வியந்து போற அளவுக்கு. அமெரிக்காக்காரனால கூட அவங்க மேல தாக்குதல் நடத்தின ட்ரோனை தடுக்க முடியல. ஆனா 100% நம்ம தடுத்து இருக்கிறோம். 100% பாதுகாப்பை உறுதி செய்திருக்கிறோம். இந்தியாவில் யாருக்கும் பாதிப்பு ஏற்படாமல் வெறும் தீவிரவாத முகாம்களை மட்டும் தாக்கினோம். இவ்வளவு சிறப்பா செயல்பட்டிருக்காங்க. 7 மணி நேரம் விளக்கம் கொடுத்திருக்காங்க. குறுக்கீட்டுக்கு அனுமதிப்போம். அவர் ஏதோ கேட்க விரும்புறாரு. திரு பாலச்சந்திரன். திரு ஸ்ரீகாந்த் கணேஷ் வந்து என்ன சொல்றாரு, அது நீங்க பேசத்தானே சொன்னீங்க, பேசுறதுக்கு எதுக்கு நீங்க அப்ஜெக்ட் பண்றீங்கிறாரு. ஆனா இது பார்லிமெண்ட் வந்து சில பேர் பேசுறதுக்கு இல்ல, விவாதம் நடத்துறதுக்கு பார்லிமெண்ட் வந்து. இவங்க கேட்கிற கேள்விக்கு அவங்க பதில் சொல்லணும். பிரதம மந்திரி பதில் சொன்னாங்க. நான் முடிச்சுக்கிறேங்க, அதுக்கப்புறம் நீங்க பேசுங்க. நான் முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க பேசுங்க. நீங்க பேசும்போது அடுத்து வந்து இன்னொன்னு சொல்றாங்க. முடிச்சுக்கிறேன் கருணேஷ், பிளீஸ். நான் முடிச்சுக்கிறேன். இன்னொன்று திரு கருணேஷ் வந்து என்ன சொல்றாரு, நான் கையத்தான் தூக்குனேங்க, அவங்க அனுமதிச்சாங்க, அதனால பேசுறேன். உங்களை அனுமதிக்கும் போது நீங்க பேசுங்க, அவ்வளவுதான் முக்கியம். இன்னொன்று சொல்றாரு, பிரதம மந்திரி என்ன சொன்னாரு, பாகிஸ்தான் திரும்ப திரும்ப வந்து கெஞ்சிச்சு. ஒரு தடவை சொன்னார், இதை பல தடவை சொன்னார். அவர் தங்க தமிழ்ச்செல்வன் கேட்ட கேள்வியை திரிக்காதீங்க. அவர் என்ன சொன்னார், பிரதம மந்திரியே பகல்காமுக்கு போகாதுன்னு சொன்னீங்களே, அவரை காப்பாற்றுனீங்களே, அது மாதிரி அங்கேயே நம்முடைய இந்திய மக்களை வந்து நீங்கள் காப்பாற்றலை, அப்போ இந்திய மக்களுடைய சாதாரண மக்களுடைய உயிர்னா உங்களுக்கு வந்து வெள்ளை கட்டியா அப்படின்னு சொல்லி கேட்டாரு. அதுக்கு நீங்க பதில் சொல்லல, நீங்க திசை திருப்புறீங்க. அடுத்து இன்னொரு பாகிஸ்தான் கெஞ்சோ கெஞ்சிச்சு அப்படின்னு சொல்றீங்க. இல்ல கெஞ்சோ கெஞ்சிச்சுன்னா, அதாவது அவரு சார் வந்து பேசும்போது அவர் ஒரு 2 கேள்வி வச்சாரு. கிழக்கு பாகிஸ்தான் யுத்தத்தை பத்தி தெரிவிச்சாரு. எப்பேற்பட்ட போராட்டம் பண்ணது, 92,000 பேரை நாங்க வந்து கைது செஞ்சோம், ஒரு 38,000 ஏக்கர் பிடிச்சி வச்சோம். அப்ப ஏன் நீங்க பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் பிரச்சனையை தீர்க்கல இந்திரா காந்தி அவர்கள்? ஜெனரல் மானேக்ஷா வந்து இந்திரா காந்தியின் உத்தரவு இல்லாமல் தானே தனிப்பட்ட முறையில் போனதுனால 30 ஆண்டு காலம் காங்கிரஸ் ஆட்சியில் அவருக்கு பென்ஷன் கொடுக்காம இருந்தாங்க. அப்துல் கலாம் அவர்கள் அவர் நோய்வாய்ப்பட்டு இருக்கும் போது அவரோட மருத்துவமனையில கோவைக்கு வந்து அவர் சந்திச்ச பிறகு அதுக்கப்புறமா அவர் 30 ஆண்டு காலம் அவர் பென்ஷன் நிறுத்தி வச்சிருந்தீங்க. கிழக்கு பாகிஸ்தான்ல போரிட்டு 38,000 சதுர கிலோமீட்டரையும் இன்னும் 92,000 பேரை பிடிச்சு வச்சிருந்தவருக்கு நீங்க அந்த மரியாதை தான் கொடுத்தீங்க. ஏன்னா உங்களுக்கு பாகிஸ்தான் முக்கியம். பாகிஸ்தானை தோக்கடிச்சாருங்கிற கோவத்தினால தலைமை தளபதிக்கே அந்த நிலைமை உருவாக்குனது கட்சி காங்கிரஸ் கட்சி. நீங்க பாதி வேலை பாகிஸ்தானுக்கு தான் பாக்குறீங்க. 2வது விஷயம், அவர் சொல்றாரு பாகிஸ்தான் வேற சீனா வேற பேசுறாரு. நீங்க ஆட்சியில இருந்தப்ப இல்ல ஹைதராபாத்ல நடந்ததையும் அதே மாதிரி லால் பகதூர் சாஸ்திரியோட உயரத்தையும் கிண்டல் பண்ணி பேசுறாரு பாலச்சந்திரன் சார், ஒரு குள்ளமான மனிதர்னு. அவங்க எல்லாம் வந்து காங்கிரஸ் கட்சியில வந்து செஞ்சதா அவர் வந்து எடுத்துக்கிறாரு. சர்தார் வல்லபாய் பட்டேல்ங்கிற இரும்பு மனிதர் இருந்தார். அவர் எல்லா சமஸ்தானங்களையும் ஒன்றிணைத்தார். நேருவுக்கு அந்த புகழை கொடுத்துறாதீங்க. நேருவினால தான் எல்லா பிரச்சனைகளும் உருவானது நாட்டுல. அதனால இந்த விளக்கத்தை என்னால பாலச்சந்திரன் அவர்கள் சொல்வதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அவர் எண்ணத்தால மற்றபடி பேச்சால எல்லாமே பாகிஸ்தான் ஆதநிலை. இந்திய நாட்டிலேருந்து அவருக்கு இருக்க ஒரே தொடர்பு ஐஏஎஸ்கான பென்ஷன் வாங்கிக்கிறார், அது மட்டும்தான். மற்றபடி நாட்டு பற்றோ நம்ம ராணுவ பற்றோ எதுவுமே கிடையாது அவருக்கு. அதனால இல்ல நான் என்னுடைய உரை நிறைவு செய்கிறேன். என்னுடைய நிறைவு கருத்தாக நான் சில முக்கிய தகவல்களை வைக்க வேண்டும். அதாவது ஆபரேஷன் சிந்தூர் மூலமாக இந்தியா முதல் முறையாக தன்னுடைய வல்லமையை
உலகிற்கு எடுத்துக்காட்டி இருக்கிறது. இனி பாகிஸ்தான் தன்னுடைய பொருளாதாரத்தை இழந்து தன்னுடைய ஒரு தீவிரவாத அவங்க என்கரேஜ் பண்றாங்க இல்லையா, தீவிரவாதத்தை ஊக்குவிக்கிறார்கள் அல்லவா, அதன் மூலமாக ஏற்படும் தீமை என்ன என்பதை செமையா அடி வாங்கி புரிஞ்சிருக்காங்க. சொல்லி சொல்லி இந்திய ராணுவம் அடித்திருக்கிறது. இனி அவர்களுக்கு துணிச்சல் வராத அளவுக்கு 7217 முறை காங்கிரஸ் திமுக ஆட்சியில் இருந்த போது தீவிரவாத தாக்குதல்கள் நடந்திருக்கிறது. 28 மிகப்பெரிய தாக்குதல்கள், மனித உயிர்கள் கொத்து கொத்தாக சாவும் அளவுக்கு நடந்திருக்கு. ஒரு முறை கூட காங்கிரஸ் திமுக அரசு பதில் நடவடிக்கை எடுக்கவில்லை. இவங்களுக்கு பேசுறதுக்கு வாயே கிடையாது. தான் ஒன்றும் செய்யறதுக்கு அவங்களுக்கு துப்பு இல்லாவிட்டாலும் செய்யும் அரசை 1000 கேள்விகள் கேட்டு துளைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதுவும் யாருக்கு ஆதரவா? பாகிஸ்தானுக்கு ஆதரவாக, தீவிரவாதிகளுக்கு ஆதரவாக. இதை கேட்கவே நாராசகமா இருக்கு. மக்கள் எல்லாம் சிரித்து கொண்டிருக்கிறார்கள். காங்கிரசின் நடவடிக்கையை பார்த்து அவங்க காங்கிரஸ் மேல அடுக்கடுக்கான குற்றச்சாட்டை வைக்கிறீங்க. அவருடைய பார்வை வாங்கணும். திருப்பி வரேன், நகைத்துக் கொண்டிருக்கிறார்கள். திருப்பி வரேன் ஸ்ரீகாந்த், கிளாரிபிகேஷன்ஸ் இருக்கும், நான் உங்ககிட்ட வரேன். திரு அல் புகாரி, பாகிஸ்தானின் குரலாக காங்கிரஸ் பேசுகிறது. இந்தியாவினுடைய வல்லாண்மையை இந்த ஆபரேஷன் சிந்தூர் வந்து எடுத்து காட்டியிருக்கிறது. இப்படி அடிச்சதுனால இதற்கப்புறம் இந்தியாவை தாக்குறதுக்கே பாகிஸ்தான் யோசிப்பாங்க அப்படின்னு ஸ்ரீகாந்த் சொல்றார். அதாவது எத்தனை விமானங்கள் நம்முடைய தரப்பிலிருந்து தகர்க்கப்பட்டது, நம்முடைய விமானங்கள் எவ்வளவு பாதிப்புக்குள்ளானது, எத்தனை எதிரிகளை நீங்கள் வீழ்த்தினீர்கள் என்கின்ற கேள்வியெல்லாம் கேட்க வேண்டிய கட்டாயம் ஏன் வருகிறது என்று சொன்னால், பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சொல்கிறார்கள், இதுக்கு மேலே எங்களை தாக்காதீங்க, இதற்கு மேலே எங்களால் பாதிப்பை தாங்க முடியாது என்று பாகிஸ்தான் கதறியது என்று சொல்கிறார். அப்படி சொல்கிறது உண்மைன்னு நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது? அது தெரியணும்ல. ஏன் அது ஏன் நமக்கு தெரியணும்? இப்போ உடனே என்ன சொல்லுவாங்க, இந்திய பிரதமர் பிரதமர் சொன்னா நீங்க கேட்டுக்க வேண்டியது தானே. கூடவே டொனால்ட் ட்ரம்ப் சொல்றாரு, நான் தான் சொல்லி போறேன். கேக்குது புகாரி சார், சொல்லுங்க சார். அப்ப கூடவே டொனால்ட் ட்ரம்ப் சொல்றாரு, மோடி என்னுடைய நீங்க பாகிஸ்தான் குரலாக ஒலிக்கிறீர்கள். அதுதான் சொல்றேன். ஏன் இதை கேட்டா பாகிஸ்தான் குரல்னா, டொனால்ட் ட்ரம்ப் என்னுடைய நண்பர்னு இவர் சொல்றாரு, போய் கட்டி தழுவிக்கிறாரு. ட்ரம்ப் சொன்னார் நான் தான் நிறுத்தினேன்னு. நாங்கள் கேட்குறது ட்ரம்ப் சொல்கிறது உண்மையா, நீங்கள் சொல்கிறது உண்மையா? எங்களுக்கு ரொம்ப ஆதங்கமாக இருக்குது. இப்போ கேட்டுக்கங்க யாருடைய குரல்னு. எங்களுக்கு ரொம்ப ஆதங்கமாக இருக்குது. ஒரு இந்தியனாக உலக அரங்கில் அமெரிக்க அதிபர் வந்து இந்தியனை அவமானப்படுத்துகிறார். நான் சொல்லி தான் போர் நின்றுச்சு அப்படின்னு சொல்கிறார். ஐயா பிரதமரே, ஒரு இந்தியனாக நான் கௌரவப்படணும், தயவு செஞ்சு வாயை திறந்து சொல்லுங்க, எத்தனை பேரை சுட்டோம், எந்த இடத்துல அவங்க வந்து கதறினாங்க, நம்ம எப்படி ஜெயிச்சோங்கிறத விளக்கித்தாங்கன்னு கேட்டா இது பாகிஸ்தானின் குரல் என்று சொன்னால் இதை விட கேலி கூத்து என்ன இருக்க முடியும்? டொனால்ட் ட்ரம்ப் சொல்றாரு நான் தான் பண்ணேன். இன்னைக்கு கூட தான் சொல்றாரு 26% அப்படின்னு போன ஏப்ரல் 2 சொன்னார் லிபரேஷன் டே கான்ஃபரன்ஸ்ல 26% டேரிஃப்னாரு. இன்னைக்கு என்ன சொல்லிட்டாரு, ரஷ்யா கிட்ட நீங்க ரொம்ப வர்த்தக தொடர்பு வச்சிருக்கீங்க, அவங்க கிட்ட தான் நிறைய பவர் டீலிங் ஆர்ம்ஸ் டீலிங்லாம் பண்றீங்க, அதனால உங்களுக்கு பெனால்டிடா அப்படிங்கிறார். இது எல்லாம் இன்றைக்கு யாருடைய ஆட்சியில்? உலகத்தின் தலைவர், உலகமே பார்த்தவர் வியந்து போகுது. இந்திரா காந்தி எல்லாம் ஒண்ணுமே இல்லை. அதுல ஒரு இடையில ஒரு பெரிய காமெடி நடிச்சார், சர்தார் பட்டேலுக்கு அதெல்லாம் சேரும், நேருக்கு கொடுத்துறாதீங்க. நேரு பிரதமர், அவர் எதுல இருந்தாரு, எந்த கட்சியில இருந்தாரு? நீங்க வேணா அப்ப அமித்ஷா எடுக்கிற முடிவுக்கு அமித்ஷாக்கு தனியா கிரெடிட்டும் நரேந்திர மோடி எந்த தலைவருடைய குறுக்கீட்டுனாலேயோ அவர்களுடைய தலையீட்டுனாலேயோ எல்லாம் போர் நிறுத்தம் வரல. ராஜ்நாத் சிங் அவர்கள், அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் சொல்லும் பொழுது இது வந்து பாஸ்ட் தான், ஆபரேஷன் சிந்தூர் பாஸ்ட் தான், பட் இட்ஸ் நாட் சீஸ்ட் அப்படின்னு சொல்றாரு. எப்ப வேணாலும் நாங்க அதை திருப்பி இது பண்ணுவோம் அப்படிங்கறத சொல்றாங்க. கேள்வி ரொம்ப சிம்பிளுங்க, கேள்வி ரொம்ப ரொம்ப சிம்பிள். டொனால்ட் ட்ரம்ப் ஒரு பொய்யர்னு சொல்லுங்களேங்கிறோம். நீங்க சொல்லி நாங்க நிறுத்தல, ஏன்னா அவர் தொடர்ந்து சொல்லிட்டே இருக்காரு. நான் என்ன கேட்கறேன், தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வர்றாரு. தொடர்ந்து ஒரு வாட்டி 2 வாட்டி சொன்னா போறாரு, இன்னைக்கு 30வது வாட்டி சொல்லிட்டாரு. தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வர்றாரு. திடீர் இதை நம்ம கேட்டா எங்களுக்கு தேசப்பற்று பாடம் எடுக்கிறீங்களே. நான் என்ன கேட்குறேன், ரொம்ப சிம்பிளாக ஒரு கொஸ்டின் கேட்குறேன். நேற்று கூட உச்சநீதிமன்றம் கேட்டது, அது என்ன ஆன்லைனில் மன்னிப்பு கேட்கறது, விஜய் சிங்கை பார்த்து கேட்டது. ஆன்லைனில் மன்னிப்பு கேட்குறீங்களே, கொலோனல் சோஃபியா குரேஷி என்ன வார்த்தையை பயன்படுத்தினீர்கள்? நாங்க கேட்கறது நியாயமான கேள்வி. ஒரு இந்தியனாக நரேந்திர மோடியால் அவமானப்படுகிறோம். ட்ரம்ப் சொல்லித்தான் போர் நின்றுச்சு, நீங்கள் அவமானப்படுத்துறாங்க, நீங்க சொல்லுங்க, நாங்க அந்த பாவி ட்ரம்ப்புக்கு நாங்க பதில் சொல்லணும் அப்படின்னு கேட்கிறோம். அவர் இப்போ வரைக்கும் அதுக்கான பதில சொல்லாம அப்படி கேட்கறவங்களாம் பாகிஸ்தானின் குரல் அப்படிங்கிறார். சரி இருந்துட்டு போட்டு, அது ஒரு வாதம் வச்சுக்குவோமே. இப்ப நாங்க என்ன கேட்கிறோம், அடுத்த கேள்வி கேட்ட என்ன பண்றாங்க, ராணுவ வீரர்களை கொண்டாட மறுக்கிறீர்கள். நல்லா எங்களுடைய நிலைப்பாடு ரொம்ப தெளிவா இருந்தது.
ஆரம்பத்தில் இந்த தாக்குதல் நடந்த போதே காங்கிரஸ் கட்சியினுடைய அனைத்து செய்தி தொடர்பாளர் உட்பட அனைவருக்கும் வந்த சர்க்குலர் வந்து இது சம்பந்தமாக எந்த அரசியல் பேச்சையும் பேசக்கூடாது, அதே தெளிவாகவும் இருந்தோம். அதே போல ராணுவ வீரர்களுடைய அனைத்து நடவடிக்கைகளின் மீதும் பாதுகாப்பு நம்முடைய ஸ்ரீகாந்த் குறுக்கிடுறாரு. சொல்லுங்க ஸ்ரீகாந்த், உங்களுக்கு ஆட்சேபனை இருக்கா? ஆமாம், ரெண்டு முக்கியமான கருத்து சொல்லணும். அவங்க வந்து பேசும்போது நண்பர் புகாரி அவர்கள் சொன்னார், காங்கிரஸ் கட்சியின் சார்பாக இருக்கிறவருக்கு தெரிஞ்சிருக்கும், 11 மாகாணங்கள் வந்து யார் பிரதமராக வேண்டும் என்று வாக்களித்த போது ஒரு வாக்கு கூட நேருவுக்கு கிடைக்கவில்லை. 11 பேரும் நம்ம சர்தார் வல்லபாய் பட்டேல் தான் பிரதமராகணும்னு வாக்களித்தாங்க. மகாத்மா காந்தியின் தீவிரமான ஒரு பரிந்துரையின் காரணமாகத்தான் அவர் பிரதமர் ஆகிறார். அதனால விட்டு கொடுத்ததுனால மட்டும்தான் அவர் பிரதமர் ஆனார். அது இந்தியாவிற்கு மிகப்பெரிய துரோகங்களை இழைப்பதற்கு நேரு அவர்களுக்கு ஒரு வாய்ப்பாக எந்த விவாதத்திற்கு வந்தாலும் ஒரு முறையான தயாரிப்பு இல்லாமல் சப்ஜெக்டுக்கே ரெலவென்ட் இல்லாத எதையோ நான் என்ன கேட்டுக்கிட்டு இருக்கிறேன். ஒரே ஒரு கேள்வி திரும்ப கேட்க குறுக்க வந்தார், சரி ஏதாவது ரெலவெண்டா பேசுவார் போல இருக்கு, அண்ணன் கொஞ்சம் சென்சா சப்ஜெக்ட் பேசுவார், அதனால சரி ஏதோ குறிக்கிறாரு ஏதாவது சொல்லுவாருன்னு பார்த்தா சர்தார் பட்டேலுக்கும் பணி முடிட்டு இருக்காரு. நான் கேட்க வந்த கேள்வி என்னன்னா, கோலனல் சோஃபியா குரைஷி என்கின்ற ஒரு ராணுவ அதிகாரியை பார்த்து, எங்களுக்கு அந்த மாதிரி ட்ராக் ரெக்கார்ட்லாம் கிடையாது, நீங்க இந்திரா காந்திக்கு போயிட்டாரு, அதுக்கான ஆதாரத்தை அவர் தான் கொடுக்கணும், அது ஒரு பக்கம் இருக்கட்டும், பழைய கதைக்கு போறாரு. இன்னைக்கு உயிரோடு இருக்கக்கூடிய 2 பேர் கோலனல் சோஃபியா குரைஷியை பார்த்து பாகிஸ்தான் ஜிஹாதிகளுக்கு பதிலடியாக இந்தியாவிலிருந்து அந்த ஜிஹாதிகளுடைய சகோதரியை வைத்தே பதிலடி கொடுத்தார் நரேந்திர மோடி. விஜய் சிங் மீது நீங்கள் எடுத்த நடவடிக்கை என்ன? உங்க கட்சி என்ன நடவடிக்கை எடுத்துச்சு? இன்னமும் அவர் ஒரு பப்ளிக் ரெப்ரசன்டேட்டிவா தொடர்ந்துகிட்டு இருக்காரு. அவருக்கு மன்னிப்பு நேர்ல போய் மன்னிப்பு கேட்கறதுக்கு அவருக்கு நேரம் இல்ல, அவர் ஆன்லைன்ல மன்னிப்பு கேட்கிறாரு. அவர் ஆன்லைன்ல மன்னிப்பு கேட்டதுக்கு நேற்று தினம் உச்சநீதிமன்றம் கண்டித்து இருக்கிறது. என்ன கேட்குது உச்சநீதிமன்றம்? எவ்வளவு பெரிய சீரியஸ் அஃபென்ஸ்க்கு உட்கார்ந்து ஆன்லைன்ல மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னு. அவர் கேட்ட மன்னிப்பு ஒரு பக்கம் இருக்கட்டும், உச்சநீதிமன்றம் அவரை கண்டிச்சது இருக்கட்டும், ராணுவத்தினர் மீதும் ராணுவ அதிகாரிகள் மீதும் உங்களுக்கு அக்கறை இருந்திருந்தால் புல்வாமாவில் 40 வீரர்கள் இறந்திருக்கவே மாட்டார்கள். ராஜ்நாத் சிங்குடைய அமைச்சரவைக்கு கடிதம் எழுதப்பட்டது, எங்களுக்கு பிளைட் மூலமா வேணும்னு சொல்லி. அந்த கடிதத்துக்கு ரிப்ளையே கொடுக்காம 40 ராணுவ வீரர்கள் இறப்பதற்கு காரணமாக இருந்தது நரேந்திர மோடி அரசு. கோலனல் சோஃபியா குரைஷி இவ்வளவு கேவலமாக ஒரு பெண் என்று கூட பார்க்காமல் அவருடைய மதத்தை சம்பந்தப்படுத்தி எவ்வளவு பெரிய ஒரே ஒரு விஷயம், விஜய் சிங்கின் மீது நீங்கள் எடுத்த நடவடிக்கை என்ன சார்? விஜய் சிங்கின் மீது நீங்கள் எடுத்த நடவடிக்கை என்ன? நீங்க குறுக்கிட்டு பதில் சொல்லுங்க, அதுக்கு அப்புறம் நான் தொடர்றேன். விஜய் சிங் மீது நீங்க எடுத்த நடவடிக்கை என்ன? உங்க பிரச்சனை தான் சார் என்ன? உங்க பிரச்சனை தான் என்ன? விஜய் சிங் ராணுவத்துக்கு எதிரானவர்கள், நீங்கள் ராணுவத்தை அவமானப்படுத்துகிற கட்சி உங்களுக்கு, அதான் எங்க பிரச்சனை. தனி நபர் ராணுவத்துக்கு எதிரான தனி நபர், அவர் பப்ளிக் ரெப்ரசன்டேட்டிவ். யார் விஜய் சிங்? யாரு? சரிங்க, நடவடிக்கை எடுத்தீங்க சார். ஒரு தனி நபராக ஒரு கருத்தை வெளியிடுறதுக்கு அவருக்கு எல்லா உரிமையும் இருக்கிறது. அவர் இங்க பாருங்க, நான் வந்து என்னுடைய கருத்தாகவும் பேசலாம், என்னுடைய தனிப்பட்ட கருத்தாகவும் பேசலாம், நீங்க உங்க கட்சியின் கருத்தாகவும் பேசலாம், தனிநபராகவும் பேசலாம். அவர் பேசின கருத்துக்கு அவர் மன்னிப்பும் கேட்டு விட்டார். முறையா கேட்கலன்னீங்கன்னா என்ன அர்த்தம்? கமலஹாசன் கூட தான் கன்னடவர்கள்லாம் மன்னிப்பு கேட்க சொன்னாங்க. அப்ப அவர் வந்து என்ன முறையா மன்னிப்பு கேட்கலன்னு சொல்லுவீங்களா? அதாவது இப்ப பிரச்சனை என்ன? உங்க பிரச்சனை என்ன? உங்களுக்கு இந்திய நாட்டின் மீது நடைபெற்ற தாக்குதல் பிரச்சனையா? திரு பாலச்சந்திரன், இப்போ கருணேஷ் வந்து நல்லா தமிழ் தெரிஞ்சவர்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் இது வரைக்கும். என்னை பற்றி தனிப்பட்ட தாக்குதல் சொல்லும்போது நான் பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கேன். லால் பகதூர் சாஸ்திரியை நான் கேவலப்படுத்துகிறேன்னு சொன்னார். ஐயா, மூர்த்தி சிறிது கீர்த்தி பெரிதுன்னு ஒரு பழமொழி உண்டு, உங்களுக்கு தெரியாது போல. நான் என்ன சொன்னேன்? அவ்வளவு குள்ளமாக இருந்த ஒரு மனிதர் எப்படிப்பட்ட வெற்றியை ஈட்டி கொடுத்தான்னு சொன்னால் அதை அவரை கேவலப்படுத்துறதா? முதல்ல தமிழை நல்லா புரிஞ்சுக்கிட்டு விவாதத்துக்கு வந்தீங்கன்னா சந்தோஷமா இருக்கும். அவ்வளவுதான், வேற ஒன்றும். அந்த ரெஃபரன்ஸ் தேவையா உங்களுக்கு? அந்த ரெஃபரன்ஸ் அந்த இடத்துல தேவையா? அவருடைய மிகப்பெரிய சாதனைகளை சொல்லும்போது அவருடைய உயரம் எங்கேருந்து வந்தது? அது உங்க மனநிலையை காட்டுகிறது. ஒரு மனிதன் மாபெரும் சாதனை செய்யும் போது கூட அவருடைய ஒரு குறைபாட்டினை சுட்டிக்காட்டும் ஒரு தாழ் மனநிலையை அது சுட்டி காட்டுகிறது. நான் தொடர்றேன். ஐயா அண்ணா, நீங்க ஒரு விஷயம் சொன்னீங்க. இப்ப காங்கிரஸ் கட்சியாக இருக்கும்போது எனக்கு ஒரு நிலைப்பாடு இருக்கும். நான் கட்சியின் மேடை சுருக்கமா நான் இன்னும் பேச முடியல, அவர் 2 வாட்டி குறுக்கிட்டாரு. கட்சியின் மேடையை பயன்படுத்தி கட்சியிலே நான் ஒரு எம்பியாக
அல்லது இந்த மாநிலத்தில் மிகப்பெரிய பொறுப்பில் இருந்து கொண்டு கட்சியின் மேடையில் நின்று கொண்டு இந்த தேசத்தில் நடந்த ஒரு பெரிய சம்பவத்தை பற்றி, இந்த தேசத்தினுடைய இவ்வளவு பெரிய ஒரு அதிகாரியை பற்றி உலக அரங்கில் இந்தியாவிற்கு ரெப்ரசென்ட் பண்ணி பேசின ஒரு பெண் அதிகாரியை பார்த்து தவறாக பேசினால் நிச்சயமாக நடவடிக்கை எடுக்கணும். உங்களுக்குள்ள தேசப்பட்டு இருந்தா நீங்க நடவடிக்கை எடுத்திருப்பீங்க. நீங்க ராணுவ வீரர்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய கட்சி, ராணுவ வீரர்களுடைய உயிர்களை துச்சமாக மதிக்கக்கூடிய கட்சி. எதுக்கு அந்த கேள்வி கேட்டாரு அண்ணன் தங்க தமிழ்ச்செல்வன் அண்ணன்? அதை நீங்க கவனிக்கணும். சிஎம் போறதா இருந்தா சிஎம் போற ரூட்டா இருந்துச்சு, ஆனாலும் சிஎம் மட்டும் சேவ் பண்ணிக்கிட்டாங்க. ஆனா கோயம்புத்தூர்ல குண்டு வெடிச்சதுன்னா நீங்க கேக்குற உதாரணம் ரைட்டு. இங்க பிரச்சனை என்னன்னா நரேந்திர மோடியுடைய உயிர் மட்டும் பாதுகாப்பா இருக்கணும், அங்க பொதுமக்களுடைய உயிருக்கு உங்களுக்கு பிரச்சனை இல்லையான்னு கேட்டாங்க. அப்ப பொதுமக்கள் செத்தால் உங்களுக்கு கவலை இல்லை, ராணுவ வீரர்கள் செத்தால் உங்களுக்கு கவலை இல்லை, மாறாக உங்களுக்கு அரசியல் நடக்கணும். ராணுவ வீரர்கள் கர்னல் சோபியா குறைஷி எதிர்த்து நடவடிக்கை என்ன? நான் அடுத்த விருந்தினர்கிட்ட போயிரேன், அவர் ரொம்ப நேரமா காத்துட்டு இருக்காரு. பொதுமக்கள் செத்தா பரவாயில்லன்னு திமுக நினைக்குதுன்னு சொல்றீங்க. திரு ரமேஷ், கோயம்புத்தூர்ல பொதுமக்கள் செத்தா பரவாயில்லன்னு திமுக நினைக்கிறாங்கன்னு சொல்றாங்க. அப்படி இந்தலே வரலையே, உங்களுக்கு வந்திருக்குதே, பிரதமருக்கு வந்திருக்குதே, குறைஞ்சபட்சம் அதை வச்சு காப்பாத்திரலாம்ல. நீங்க சொல்றீங்களே சிஎம் வரவே இல்லையா? சிஎம் போறதா இருந்தா வரவே இல்லையா? நீங்க சொன்ன உதாரணம் தப்புங்கற. திரு ரமேஷ், இது உங்களுக்கு புரியலடா. நான் என்ன அது எப்படி தப்பாகும்? அந்த பொதுமக்கள் பாதிக்கப்படுறாங்கன்னு ரகசிய தகவல் வந்தா திமுக என்ன நடவடிக்கை எடுத்ததுதான் என் கேள்வி. ஓகே திமுக என்ன செய்தது? ஆட்சியில் இருந்த திமுக என்ன செய்தது? சார், தேங்க் யூ. திரு ரமேஷ், நாடாளுமன்றத்துல எதிர்க்கட்சிகள் பல்வேறு கேள்விகளை முன்வைக்கிறாங்க. இப்படி இந்தியாவினுடைய இறையாண்மையை காக்க தவறிட்டாங்க, இப்படி பாகிஸ்தான் மீது 1-5க்கு வந்து இந்த தாக்குதலை வந்து ஆபரேஷன் சிந்தூரை நடத்துறாங்க அப்படின்னா 35க்கு வந்து அங்கு தகவல் கொடுக்கப்படுகிறது, ராணுவ நிலைகள் மேலாம் தாக்குதல் நடத்தல, இது போல தீவிரவாத கட்டமைப்புகள் மீது தான் தாக்குதல் நடத்துறோம் அப்படின்னு சொல்லப்பட்ட விஷயம். அப்படின்னா பாகிஸ்தான் தீவிரவாதிகளுக்கு ஆதரவு அளிக்கிறதுங்கிற ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்கல்ல, அதுல இருந்து இந்த ஸ்டேட்மெண்ட் விலகி இருக்குங்கிறது ஒண்ணு. பி சிதம்பரம் அவர்கள் குற்றச்சாட்டை முன்வைக்கும் பொழுது இந்த மே 7 தொடங்கி மே 10 சீஸ் பண்ணப்பட்ட இந்த இடைப்பட்ட காலத்துக்குள்ளாகவே IMF வந்து பாகிஸ்தானுக்கு நிதி உதவி வழங்குது. அந்த கமிட்டியில இந்திய உறுப்பினர்கள் இருக்கிறாங்க, ஆனா அங்க எதிர்த்து வாக்களிப்பதை தவிர்த்து இருக்கிறார்கள். மற்ற நாடுகள்லாம் பாகிஸ்தானுக்கு ஆதரவாக தான் இருக்கு. எதை வைத்து இந்தியா வல்லாண்மையோடு பாகிஸ்தானை எதிர்கொண்டதுங்கிறத நீங்க கிளைம் பண்ணுவீங்க? இதுல வந்து பாகிஸ்தானுக்கு சீனா இன்ஃபர்மேஷனை ஃபெட் பண்ணிருக்கு, இது போன்ற முக்கியமான குற்றச்சாட்டுகள் எழுப்பப்படுது, அதற்கு சரியான பதில் வரல. இல்ல, இதுல பல தரப்பு கேள்விகள் இருக்கு, ஒன்னொன்னா பதில் சொல்றேன். இதுக்கு முன்னாடி சொன்ன பல குற்றச்சாட்டுகளும் வைக்கப்பட்டது, ஒரு விஷயங்கள் அதையும் தெளிவுபடுத்தணும் அப்படிங்கிறது ஆசைப்படுறேன். விஷயம், காங்கிரஸ் காலத்துல வந்து நம்ம வந்து இப்போ ஈஸ்ட் பாகிஸ்தான் சொல்லக்கூடிய இன்றைய வங்கதேசம், அந்த நாட்டை வந்து நம்ம வந்து தனியாக லிபரேட் பண்ணும்போது அது எப்படி பண்ணோன்னா டாக்காவை அட்டாக் பண்ண வேணாம்னு இந்திரா காந்தி அம்மையார் சொன்னாங்க. ஆனால் அதை கேட்காம ஜெனரல் ஜேக்கப் முன்னேறி போய் நவாஸியை அரெஸ்ட் பண்ணி அதை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போய் அப்படித்தான் வந்து இதுவானது. நிச்சயமாக அதில் வந்து இந்திரா காந்தி அம்மையாருக்கு வந்து ஜெனரல் ஜேக்கப் மேலேயும் சரி, ஜெனரல் சாம் மானெக்ஷா அவர்கள் மேலேயும் சரி, பொதுவாக ஒரு அரசு தன் கேட்கிற கோபம் இருந்தது. ஆனால் பென்ஷன் பொறுத்த வரைக்கும் பென்ஷன் பே பண்ணாங்க, ஆனால் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய அடிஷ்னல் பெனிஃபிட்ஸோ அந்த ஃபர்தராக பண்ண வேண்டிய விஷயங்கள் இயர் ஆன் இயர் அதை முறைப்படியாக செய்யாமல் தவறினார்கள்ங்கிறது தான் குற்றச்சாட்டு. அது பாயிண்ட் நம்பர் 1. ரெண்டாவது விஷயம், பாகிஸ்தானுக்கு தகவல் சொல்லப்பட்டது அப்படின்னு சொல்லும்போது இவங்க நமது அரசு செய்த ஒரு அது ராஜதந்திர பிழை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். காரணம் ஏன் ராஜதந்திர பிழைனாக்க, இவங்க என்ன நினைச்சாங்க, வெளியுலகுக்கு சொல்லும் போது நம்ம சொல்லிட்டு பண்ணிடுவோம், அதன் மூலமாக என்ன சொல்லிடலாம்னா பாருங்க நாங்க வந்து அவங்களுக்கு இன்டிமேட் பண்ணோம், நாங்க வந்து இதை தான் அட்டாக் பண்ண போறோம். ஆனால் பாகிஸ்தான் முழித்து கொண்டு, பாகிஸ்தான்ங்கிறது ஒரு பயங்கரவாத நாடுங்கிறது உலகத்துக்கே தெரியும், அப்படி சொல்லக்கூடிய நிலையில நீங்க சொல்றது மூலமா அவங்க சைனாவை கான்டாக்ட் பண்ணி பல சப்போர்ட் அவங்க பெற்றுக்கொண்டு அதன் மூலமாக அவங்களுடைய கவுண்டர் மெஷர்ஸ், அதை வந்து அவங்களுடைய கவுண்டர் மெஷர்ஸ்ங்கிறது மூலமாக நம்ம நாட்டின் அதுதான் வரேன் ஒன் பை ஒன் வரேன் அதை செய்தார்கள். ஆனா இதை செய்தது வந்து இன்டெலிஜென்ஸ் தானே தவிர நீங்க ஆதாரபூர்வமா எந்த அளவுக்கு நிரூபிக்க முடியும் அப்படின்னாக்க நீங்க பாகிஸ்தான் கிட்ட போய் தான் அதுக்கு வந்து நீங்க வந்து ப்ரூஃப் எல்லாம் கேட்க முடியும். இன்னொன்று நீங்க வந்து ஒரு நாட்டை டார்கெட் பண்ணும்போது எல்லா நாட்டையும் பகைத்து கொண்டு நான் வந்து அமெரிக்காவை பத்தி பேசணும், சைனாவை பத்தி பேசணும். இங்க வந்து நம்ம பேசக்கூடியது சர்வதேச அரசியல்.
சர்வதேச அரசியல்னு சொல்லும்போது அங்க முடிஞ்ச வரைக்கும் கான்ட்ரவர்சிஸ் அவாய்ட் பண்றதுக்கு ஒரு சில கவர்மெண்ட் முயற்சி எடுப்பாங்க. அதுவும் இந்த அரசு அதுக்கான முயற்சிகளை எடுக்குங்கிறதுனால தான் இவங்க கேள்விகளை டாட்ஜ் பண்றாங்க அப்படிங்கிறது, பதில் சொல்லாம டாட்ஜ் பண்றாங்க, நேரடியா பதில் சொல்லல அப்படின்னு நான் பார்க்கிறேன். இதுல வந்து நீங்க கவனிக்கக்கூடிய விஷயம் வந்து எனக்கு ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம் என்னன்னா, கல்வான் வேலி, கல்வான் பள்ளத்தாக்குல வந்து இந்த நடந்த விஷயத்துல அதை தொடர்ந்து வந்து சைனால வந்து இந்த ஸ்போர்ட்ஸ், இது ஒலிம்பிக்கா எக்ஸாக்ட் ஞாபகம், அது பண்றதுக்கான இது நடந்தப்போ அந்த கல்வான் வேலியில சண்டை போட்ட சைனா தரப்பிலிருந்து சண்டை போட்ட வீரருக்கு முழு மரியாதை கொடுக்கப்பட்டு அது வரைக்கும் நம்ம இந்தியாவில் போய் கலந்து கொள்ளவே போயிட்டோம். அது ஒரு ரொம்ப மோசமான விஷயம். ஆக்சுவலி நம்ம வந்து அது கலந்து கொண்டிருக்க கூடாது. கலந்து கொள்ளவே போனதுக்கு அப்புறம் அந்த இதுல வந்து பரேட்ல வந்து அந்த வீரருக்கு, சைனாவோட வீரருக்கு வந்து அவங்க வந்து மரியாதை கொடுத்தாங்கன்னு அதை காரணம் காட்டி நம்ம திரும்ப வந்தோம். போகாமலே இருந்திருந்தா இன்னும் மரியாதையாக இருந்திருக்குங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து. ஆனா கடைசி வரை நடிகைகளுக்கோ இல்லைன்னா ஒரு சில இவங்களுக்கோ மற்ற இதில் வெளிநாட்டில் நடக்கக்கூடிய விவகாரங்களுக்கெல்லாம் வந்து ஆறுதலையும் வந்து கண்டலன்சஸையும் தெரிவிக்கக்கூடிய ஒரு சில தலைவர்கள், ஆனால் நம்ம நாட்டில் வந்து இந்த சோல்ஜர்ஸ் இருந்தபோது, அதுவும் குறிப்பாக கல்வான் வேலி தாக்குதல் சோல்ஜர்ஸை அவங்கெல்லாம் மார்டிர்ஸ், அவங்களுக்குரிய மரியாதையை கொடுத்தார்களாங்கிறது மிகப்பெரிய கேள்வி. அது வருந்தத்தக்க விஷயம். இந்த மாதிரி கடந்த காலங்களில் நடந்திருக்கு. எந்த அரசாக இருந்தாலும் சரி, அது நிச்சயமா இல்ல. வெளிப்படையா அவங்க எங்கயான ஸ்டேட்மென்ட்ல மென்ஷன் பண்ணிருக்காங்களாங்கறத பாருங்க தயவு செஞ்சு. அது பண்ணவே படலங்கறது. ஃபெயிலியர் ஏன் நடந்ததுங்கற கேள்வியை கேட்பாங்க. அத கேட்டா அவங்க கொடுக்கலன்னு அர்த்தமா? இல்ல நம்ம என்ன சொல்றோம், ஸ்ட்ராட்டஜிக் ஃபெயிலியரே கிடையாதுங்க. நம்ம வீரர்கள் அங்க போய் நமக்கு உரித்தான எல்லை பகுதியை மீட்டெடுத்து அதன் மூலமாக அங்க எஸ்டாப்லிஷ் பண்ணிருக்காங்க. அங்க நடந்த சண்டையில நம்ம தான் வெற்றி பெற்றிருக்கோம். சீனாவிற்கு மிகப்பெரிய சேதம். ஆனா இத பத்தியே பேசல அப்படிங்கிறது தான். நான் அடுத்த கட்ட முக்கியமான விஷயத்துக்கு வரேன். ஏன்னா எல்லாம் பல விஷயங்களுக்கு பதில் சொல்ல வேண்டியிருக்கு. மூன்றாவது முக்கியமான விஷயம் அப்படி இல்ல, சுருக்கமான, எனக்கு எல்லாருக்கும் நேரத்தை கொடுத்துட்டு கடைசியில எனக்கு சுருக்கமான சொன்னீங்கன்னா இதோட முடிச்சு நன்றி வணக்கம் வேணா சொல்லிட்டு போறேன். சுருக்கமா சொல்லுங்க. இல்ல இதுல இந்த மாதிரியாக ஒவ்வொரு விவகாரத்தையும் நம்ம வந்து பார்க்கும்போது இங்கே நம்ம சொல்லக்கூடிய வாதம் அதே மாதிரி பாஜக தரப்பிலிருந்து சொல்லப்படுறது பாகிஸ்தானுக்கு ஆதரவா பேசுறாங்க. பாகிஸ்தானுக்கு ஆதரவா பேசுறாங்க அப்படின்னா ஒரு தரப்பிலிருந்து எதிர்த்து கட்சியை சேர்ந்த இவங்களை எல்லாம் வெளிநாடுகளுக்கு போய் பேச சொன்னாங்க. அவங்க பேசினதெல்லாம் பெரும்பாலும் யார்கிட்ட போய் பார்த்தாங்கன்னா இன்று ஆட்சியில் இருக்கக்கூடியவங்க கிட்ட போய் பேசினாங்களான்னா கிடையாது. அவங்க பேசினதெல்லாம் வந்து அந்தந்த நாடுகளில் இருக்கக்கூடிய பெருவாரியான எதிர்கட்சியை சேர்ந்தவர்களோ இல்லைன்னா பாத்தீங்கன்னாக்க இருக்கக்கூடிய அந்த மாதிரியான இதுதான் இருந்தது. அதே நேரத்துல அவங்க போனதுக்கு, அதாவது நாங்களும் உங்களுடன் இருக்கிறவங்க போனாங்க. ஆனா கடைசி நேரத்துல இருந்த ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அதையே போயிட்டு வந்து இன்னைக்கு கேள்வி கேட்கறாங்க போது இத வந்து எல்லாத்தையும் வெளிப்படையா விவாதிக்கணுமா இல்லையாங்கிறதெல்லாம் பல கேள்விகள். ஆனா ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. நீங்க 10 போர் விமானம் போயிருந்தாலும் பிரச்சனை கிடையாது, வெளிப்படையா சொல்லலாம். ஆனால் நம்ம தான் வெற்றி பெற்றிருக்கோங்கும் போது நமக்கு வந்து எந்த இதுல வந்து நஷ்டம்ங்கிறது வந்து பொருளாக இருந்தால் அது பிரச்சனையே கிடையாது. நம்ம அதை ரொம்ப ஈஸியா வந்து ஃபேஸ் பண்ணிடலாம். போர்னு வந்தா வெற்றி தான் முக்கியமே தவிர இழப்புங்கிறது வந்து என்னங்கிறதெல்லாம் வந்து பார்க்க போறது கிடையாது. அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல நம்ம அதை பத்தி இது பண்ண வேணாம். விமானமோ மற்ற விஷயங்களை பத்தி சொல்லும் போது கடந்த இதுல வந்து இருக்கக்கூடிய மிலிட்டரி ஆபீசர்ஸே வந்து இப்போ சொல்லியிருக்காங்கிறதும் பாயிண்ட் இருக்கு. ஓகே, யூ மேட் யுவர் பாயிண்ட். திரு தங்க தமிழ்ச்செல்வன் மிகச் சுருக்கமா. வெளியுறவுத்துறை அமைச்சர் பார்லிமெண்ட்ல பேசும்போது பாகிஸ்தான் தீவிரவாதத்தை ஆதரிக்கிறதுனால தான் அது ஒரு நாடாவே இருக்கு, அந்த சூழ்நிலையில் தீவிரவாதத்தை நாங்கள் கட்டுப்படுத்தினாத்தான் முடியும்னு சொல்லி பேசினார். அப்படி பேசிட்டு சிந்தூர் தாக்குதலுக்கு முன்பாக பாகிஸ்தானில் நாங்கள் சொல்லிட்டு தான் தாக்குதல் பண்ணோம்ன்றாரு. அப்படி சொல்லிட்டு தாக்குதல் பண்ணால் 9 இடங்கள் தீவிரவாத இடங்களில் நீங்கள் சுட்டு அழிச்சிங்களே, அப்படி அழிக்கும்போது தீவிரவாதத்தை ஆதிக்கின்ற பாகிஸ்தான் அந்த நபர்களுக்கு சொல்லி வெளியில் போக சொல்லிட்டு இருப்பாங்கல்ல, எத்தனை பேரை கொண்டிருப்பீங்க, எத்தனை தீவிரவாதிகள் சுட்டு கொண்டீங்க, கணக்கு இருக்கா? இதை கேட்டா எதிர்கட்சிகள் அதுக்கு முறையான பதில் இல்லை. ஓகே ஓகே. இதற்கிடையே மக்களிடம் ஒரு கேள்வி கேட்டிருந்தோம். பிரதமர் மோடி தனது இமேஜை காப்பாற்றிக் கொள்வதற்காக இந்திய ராணுவத்தை பயன்படுத்தி இருப்பதாக எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி குற்றம் சாட்டியிருப்பது சரி என 83 விழுக்காட்டினரும், தவறு என 17 விழுக்காட்டினரும் சமூக வலைதள பக்கத்தில் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். அந்த மக்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.